சரி. வணக்கம். நான் யாழ்ப்பாணம் சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் ஆவேன். நான் இங்கு வந்ததுக்குரிய நோக்கம் இந்த உங்களோட ஊடகவியலாளர்களை சந்தித்து தெளிவுபடுத்த வேண்டும். என்ன விடயம் என்றால், கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் எனது நிறுவனத்துக்கு சொந்தமாகிய பார ஊர்தி திருகோணமலைக்கு இங்கே இருந்து சல்லி என்று சொல்லப்படுகின்ற சுண்ணாம்பு கற்களை ஏற்றிக்கொண்டு செல்லும் பொழுது இடையில் வழிமறித்து தனது காரை நடுரோட்டில் நிப்பாட்டி இடையில் வழிமறித்து விபத்துக்கள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பமாக இருந்ததுன்னு எனது சாரதியார் சொன்னார். அப்படி சட்டவிரோதமாக வழிமறித்து பிழையான தகவல்களை சமூக வலைத்தளங்களுக்கு வழங்கியிருக்கிறார். இதனால் எனது தகப்பனார் காலத்திலிருந்து நாங்கள் செய்து வந்த வியாபாரம், 65 வருடங்களாக செய்து வந்த வியாபாரத்தின் நன்மதிப்புக்கு களங்கம் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே இதை நான் தெளிவுபடுத்துவதற்காக நான் இங்கு வந்திருக்கிறேன். இது எனக்கு அருகில் இருப்பவர்கள் எல்லாம் கல்லுடைக்கும் ஆலையின் உரிமையாளர்கள். பரம்பரையாக உங்களுக்கு தெரிந்திருக்கும், புன்னாலைக்கட்டுவன், தெல்லிப்பளை, இளவாலை போன்ற பிரதேசங்களிலே சுண்ணக்கல் அகலப்பட்ட, அதாவது நாங்கள் முந்தி சல்லி என்று சொல்லுவோம். நாங்கள் எங்களுடைய அப்பாவுடைய காலத்திலே எங்களுடைய டிராக்டர்கள், சிறிய வயதிலே எங்களுடைய டிராக்டர்கள் மூலம் நாங்கள் இந்த கட்டிடப் பொருட்களை விநியோகித்திருக்கிறோம். சல்லி என்று சொல்லுவோம், மஞ்சள் சல்லி, வெள்ளை என்று சொல்லுவோம். ஆனால் இப்போ அந்த கருப்பு வந்தபடியாக இதை நாங்கள் கட்டிடங்களுக்கு ஒருத்தரும் இப்போ பாவிக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற சல்லியை விநியோகித்திருக்கிறோம். அப்போ இவர்கள் சுண்ணக்கல், அதாவது உங்களுக்கு தெரிந்திருக்கும், அந்த சுண்ணக்கல்லை அகன்ற பின் தான் தோட்டங்களை செய்ய முடியும். அப்படி இருக்கேக்க இவர் எனது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் சமூக வலைத்தளங்களுக்கு நாங்கள் அனுமதிகள் அற்று இதை கொண்டு போவதாகவும், எனது வாகனத்தின் சாரதியை அச்சுறுத்தும் வகையில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். சமூக வலைத்தளங்களில் வந்திருந்த போட்டோக்களில் சாரதியின் கதவு பக்கம் அவர் மக்காட்டில் ஏறி இருக்கிறார். ஏறி கையால் அவர் சாரதியை வெறிட்டி இருக்கிறார். அவர்கள் சாரதியின் லொரியுடைய